ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியான கன்னி ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. பொதுவாக இந்த கண்டக சனியை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கு. 5 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுவதுமே ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக ராசிநாதன் புதனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல நீசம் அடைந்தாலும் அங்க நீச பங்க ராஜ யோக அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு இந்த 5 கிரகத்துடைய பார்வை ராசி மேல படுது. அதே போல குருவுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா ராசி மேல படுது. ராசியில பாத்தீங்கன்னா கேது பகவான் இருந்து ஆன்மீக பற்று கோவில் குலம் அதிகமா செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கும். ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதை நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. எந்த ஒரு பங்கமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர் புதிய நபர் வருகை, தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலை, உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல தனஸ்தானங்கள் வருமானங்கள் பெருகக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் அங்க திக்பலத்துல இருக்கிறாப்ல 3ஆம் தேதி வரை. 3ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் நீசம் அடைகிறாப்ல. பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது 3 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறை இருக்கு. அந்த 3 நாளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய் அங்க நீசம் அடைகிறது அப்படிங்கிறது முயற்சிகள்ல ஒரு சில பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலமான வீண் வரைய செலவுகள் ஏற்படுறது, ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படுறது, இது போல சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 4ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாப்ல. பொதுவா 4ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாசல் சொத்து சுகம் அசைய சொத்துகள் யோகம் அப்படிங்கிறதுனால அதன் மூலமான நல்ல லாபங்கள் ஏற்படுறது, அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது, பணப்புழக்கம் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை ராசி மேலப்படுது. பொதுவா பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குருவை பொறுத்தவரையே ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான பலன்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை ஏற்படும். வீண் விரைய செலவுகள் குறையக்கூடிய நிலை ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்குறதோ இல்ல அசைய சொத்துக்கள் வாங்குறதோ இல்ல வீடு கட்டக்கூடிய நிலை ஏற்படுறதோ இல்ல வீட்டிற்கு தேவையான ஆடை அணிகலன்களோ அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 5ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உருவாகும். காதல் வெற்றி பெறக்கூடிய நிலையும் சிறப்பான முறையில இருக்கு. பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலையும் ஏற்படும். கோவில் குலம் அதிகமா செல்லக்கூடிய நிலை ஏற்படுறது, ஆன்மீக பற்று, இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏன்னா ராசியை சனீஸ்வரனும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாப்புல. பொதுவாக 5ஆம் அதிபதி சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா ராசியை பாக்குறது அப்படிங்கிறது புத்திர பாக்கியம் உருவாகிறது. 6ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நோய் நொடி வம்பு வழக்கு கடன் பகை இது போல விஷயங்கள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு பார்வையில ராசி இருக்கிறதால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சுட்டு அதுல இருந்து நீங்க வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 7ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாப்ல. பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாப்ல. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்றது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது குறையும். ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகளை உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் உயரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் அமோகமான முறையில வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படுறது, நண்பர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். 8ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம்
இடத்துல 3 நாட்கள் இருக்கிறாப்புல. 3ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வந்து செவ்வாய் வந்து நீசம் அடைகிறாப்புல. பொதுவா வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது, இது போல விஷயங்கள் வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டாம். பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்தினால நல்ல லாபங்கள் ஏற்படுறது. பொதுவா படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தந்தை வழியால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படுறது. வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல நீசபங்கம் அடைகிறதால வந்து பாத்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல அமோகமான முறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது கணினி சார்ந்த துறை, பேச்சு மூலமான நல்ல வருமானங்கள், மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபங்கள், பணப்புழக்கம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள், இது போல சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறாப்புல. 14ஆம் தேதிக்கு பிறகு சித்திரை 1ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாப்புல. பொதுவாக 12ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு சில விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தினாலும் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏற்கனவே நான் அரசு பணியில தான் இருக்கிறேன், ஆனா வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, ஒரே மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படும். அந்த இடமாற்ற பட்டியலில் வந்து உங்க பேர் வர்றது, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதை நீங்க வந்து கடந்து செல்ல வேண்டிய நிலை தான் உங்களுக்கு ஏற்படணும். மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நீங்க ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. பொதுவாக உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்த காரணத்தால வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்களா போக வேண்டாம். உங்களை தேடி ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க ஒதுங்கி போறது ரொம்ப நல்லது. அப்படி போனால் மட்டும்தான் இந்த கண்டகசனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதுல இருந்து பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள், நற்பலன்கள் அதிகமா நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.